தமிழில் ஒர்க் பண்ணி எல்லாம் பக்காவாக ஒரு டப்பிங் படம் மாதிரியே இருக்காது. இது பக்காவாக இவங்க தமிழ் ஒர்க் பண்ணியிருக்கு. டோட்டல் ரீவொர்க் பண்ணியிருக்கு. பாட்டெல்லாம் நம்ம கிரணை எனக்கு காര്യം ஃபஸ்ட்டு இதை மலையாளம் படம் நான் முழுசாக பார்த்த போதே நான் இதோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இதோட தமிழ் இவங்க ஒர்க் பண்ணி பார்த்தேன். கிரண் சூப்பராக இருக்குது. சாங் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட நம்ம அனூப் ரத்னா இதோட ப்ரொடியூசரு ஆக்டர். காரியம் அவங்க இந்த படம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு இயக்குனர் SM இயக்கத்தில் புக் ஆஃப் சினிமா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லீச்சா. இந்த படத்தில் அனூப் ரத்னா, மேகா, கண்ணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. லீச்சா படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. என் பேர் வந்து நிசாம். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சிங்கர், அப்புறமா சின்னதாக ஒரு ஆக்டர். ஆனால் ஆக்டர்னு முதல்ல போகிறேன்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 8 படம்லாம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில், சின்னதாக கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் தான் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் கிடச்சிருது. நெகட்டிவ் கேரக்டர் தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் டேரக்டரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிச்சிடும். அதுக்காக எந்த பயணத்தையும் முடிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பேரன்பு சார், ராஜன் சார்கிட்ட எல்லாம் உட்கார முடியுமான்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அனூப் ரத்னா 10 வருஷமாக எனக்கு உயிர் நண்பன். ஒரு 7-8 படம் பண்ணும்போது அந்த மாதிரி 7-8 லட்சம் முடித்த ஆள் தான். பாசிங் ஷாட்லேயும் அங்கேயும் இங்கேயும் கேரளாவில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கலி துபாயில் தான் இருக்கேன். அவன் தான் சொன்ன, டேய் நிறுத்து, நமக்கே ஒரு கம்பெனி போடலாம்டா, நமக்கே ஒரு புதுசாக படம் பண்ணலாம், அன்னைக்கு உனக்கு நல்ல கேரக்டர்லாம் கிடச்சிருன்னு சொன்னேன். அது கரெக்டாக வந்துடுச்சு. அந்த புர்ஜ் கலீஃபாக்கு கிட்டே இருந்து அதுக்கு மாடியில் இருக்கிற ஆசிரியர்களால் இருந்த அது கரெக்டாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் அனூப். இந்த மாதிரி ஒரு நண்பன் கிடச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு 4 லைன்ஸ் பண்ணியிருக்கேன். சிங்கர் தான், ஆனால் பிளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசைப்படுறதில்ல. நமக்கு ஒரு யூனிக் வாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தது கிரண் சார், ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஆனால் மலையாளத்தில் வந்து முதல்ல பேனர் பார்த்துரும், இல்லைன்னா ஆக்டர்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அப்படி தான் எல்லோரும் படத்தில் தியேட்டரில் எல்லாம் போகுது. நான் இந்த மாதிரி பேசுகிற தமிழெல்லாம் தமிழ் படம் பார்த்து தான் தெரியுது. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. அப்புறம் நிறைய படங்கள் பார்த்துடும் தமிழில், நிறைய படங்கள் பார்த்துடும், சின்னதாக இருந்தால் கூட பெருசாக இருந்தால் கூட. அப்போது இந்த லீச் வந்து தமிழில் நீங்கள் நல்லபடியாக ரிசீவ் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், நினைக்கிறேன். எல்லோரும் புதுசு தான். ஆனால் நம்ம பிக் சவுண்டில் டெக்னிக்கல் வைஸ் நம்ம நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரியலிக்ஸ் கேமராவிலையும் அனமார்பிக் லென்ஸ்லேயும் ரேஞ்சர் மணி சார், அதுக்கப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர், டான்ஸர், അങ്ങനെ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வைஸில் நம்ம பெருசாக பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்டிங் மட்டும்தான் புதுசாக இருக்கேன். அதனால் நீங்கள் கிரண் சார் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா பெருசாக எழுதுங்க, பிடிக்கலன்னா கொஞ்சமாக எழுதுங்க. ரொம்ப சந்தோஷம். நடிக்கணும். ஒரு 100 படம் கூட மினிமம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மேடையில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு நம்ம இன்விடேஷனில் இங்கே வந்த ராஜன் சார் அவங்களுக்கு என்னோட ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பேரரசு சார், அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம் சொல்கிறேன். மெயினாக இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க எங்கிட்ட வரும்போது மலையாளம் மட்டும்தான் இவங்களோட பிளானு. ஆனால் படம் பார்த்தபோது காரியம் ஓப்பனாக சொன்னால், நான் கொஞ்ச நாள் இங்கே சென்னையிலலாம் இருக்கிறதுனால நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இங்கே வந்த ஆள் தான். அதனால ஓப்பனாக எனக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படம்
எல்லா இடத்துலையும் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ டஃப் இருக்குன்னு எனக்கு ஓப்பனாக தெரியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டேன். ஆனால் படம் பார்த்தபோது ஓப்பனாக நான் சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தபோதே தெரியும். காரணம் குவாலிட்டி வைஸு அவங்க ரொம்ப பார்த்து அதை பண்ணி வச்சுருக்கு. இது ஒரு கேரளா படம் மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஓப்பனாக கேரளா படம்னா நான் சொல்கிறது அங்கே கதை இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்கும். ஆனால் ஆக்ஷன் மீதி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும். ஆனால் இதில் பக்கா ஆக்ஷன் பேக்டாக, ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது பக்கா ஆக்ஷன் பேக்டாக தான் படம் இருக்கிறது டோட்டலி. அதனால நம்ம இந்த படம் இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் போன டைமில் நான் தான் இவங்க கிட்ட சொன்னேன், இந்த படம் தமிழில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, தமிழ் தெலுங்கு நமக்கு ஓரளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இங்கே ஆர்டிஸ்ட்டை பார்த்து மட்டும் இல்லை தியேட்டரில் வர்றது. படம் நல்லா இருந்தால் இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணும். அதனால நீங்கள் நம்பி இங்கே வாங்க அந்தபடி சொல்லி அவங்க கொண்டு தமிழில் ஒர்க் பண்ணி எல்லாம் பக்காவாக ஒரு டப்பிங் படம் மாதிரியே இருக்காது. இது பக்காவாக இவங்க தமிழ் ஒர்க் பண்ணியிருக்கு. டோட்டல் ரீவர்க்கு பண்ணியிருக்கு. பாட்டெல்லாம் நம்ம கிரணை எனக்கு ஃபஸ்ட்டு இதை மலையாளம் படம் நான் முழுசாக பார்த்தபோது நான் இதோட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன், அது மாதிரி பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இதோட தமிழ் இவங்க ஒர்க் பண்ணி பார்த்தேன். கிரண் சூப்பராக இருக்குது, சாங்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட நம்ம அனூப் ரத்னா இதோட ப்ரொடியூசரு ஆக்டர். காரணம் அவங்க இந்த படம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அவங்க இந்த படத்தில் எனக்கு முன்னாடியே தெரியும். காரணம் சின்ன சின்ன ரோலெல்லாம் மலையாளத்தில் பண்ணியிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 20க்கு மேலே மூவிஸில் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க மலையாளத்தில், சின்ன சின்ன ரோல். அங்கே இருந்து அவங்க ஒரு படம் காரியம் நல்ல படமாக காரியம் இதில் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஆள் இல்லை. காரியம் இதோட டைரக்டர் போய் சொல்லும்போது காரியம் ஒரு நல்ல படம் வரட்டும் அந்த மாதிரி வந்தது தான். கடைசியில் அந்த பிளானிங்கில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக இதில் மெயின் லீடு பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் நல்லாவே பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதோட ஹீரோயின் அவங்களும் அங்கே வந்துட்டு இங்கே உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அங்கே அவங்க கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் பண்ணிய ஆள் தான் சந்தியா. காரியம் முன்னாடி கிராண்ட்மான்னு சொல்லி ஒரு படம் நான் இங்கே பண்ணியிருக்கு, சோனியா அகர்வால் மூவி. அந்த படத்துலேயும் சந்தியா ஆக்ட் பண்ணியிருக்கு. சரி அவங்க தமிழ் படம் அதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் அவங்க பண்ணியிருக்கிறது. சரி இந்த மூவி அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்களே எனக்கு தெரியும். அதே மாதிரி மெயினாக எனக்கு இதில் படத்தோட விஷயத்தை பற்றி சொல்லும்போது இது லீச் எന്നുള്ളൊരു பேர் அவங்க ஒரு ஜஸ்ட்டு ரஃபாக அவங்க சொன்னேன். அதை விட எனக்கு இந்த படம் பார்த்தபோது மெயினாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் காரியம் இப்போது சோஷியலி பல இடத்துலையும் போகும்போது ஒரு ரிசோர்ட்டு மாதிரி எந்த இடத்துலையும் போகும்போது நம்ம முழுசாக சேஃப் இல்லை. அதுதான் இதில் மெயினாக அவங்க காட்டுறது. டோட்டலி நான் கதை சொல்லலை, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மெசேஜஸ் நிறைய இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட நமக்கு நம்ப முடியாது. அதுதான் இந்த படத்தில் மெயினாக சொல்கிறது. காரியம் ஒரு 2 days 3 days நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம நிறைய க்ளோஸாக ஆகிடும். ஆனால் அதில் நமக்கு இருக்கிற ரிஸ்க்கு மெயினாக லேடிஸுக்கு அதில் இருக்கிற ரிஸ்க்கு ஓப்பனாக இதில் காட்டிருக்கு. மீதியெல்லாம் படம் பார்த்துட்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள். ஆனால் மெயினாக எனக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லணும், காரியம் பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி படம் இல்லை, ஆனாலும் ஒர்க்கு குவாலிட்டியாக அவங்க பண்ணியிருக்கு. உங்களால் முடிஞ்ச லெவலில் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.